அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அம்மா என்ன சமையல்ல அம்மா நுரையீரல் தொக்கு கறி தான் செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். நுரையீரலை குட்டி குட்டியாக நறுக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் இப்போ தண்ணியில் ஒரு 6 காஞ்ச மிளகாய், ஒரு 4 முந்திரியை ஊற வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஒரு 6 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் தயிர், இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிப்போம். அப்புறம் நறுக்குன 2 தக்காளி, அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நுரையீரல் வெந்துருச்சு. அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதில் விழுதாக அரைச்சி வச்ச அந்த மசாலாவை போட்டுப்போம். அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா எல்லா கறியிலையும் படுற மாதிரி நல்லா பிரட்டி கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, சோம்பு, சீரகம், அப்புறம் ஜாதிப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக பொரிஞ்சோன்னா அதில் ஒரு நறுக்கின வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அதையும் போட்டு வெங்காயம் நல்லா செவந்து வந்துடட்டும். இப்போ நம்ம பிரட்டி வச்சுருந்த அந்த நுரையீரலை அடுப்பில் வச்சு அதில் இந்த வதக்கின வெங்காயத்தை கொட்டி விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த நுரையீரலை நம்ம நல்லா தொக்கு கறி வர்ற பதத்துக்கு வேக விட்டுறலாம். இப்போ வெந்துருச்சு நுரையீரல். இது மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லியை தூவி விட்டுக்கோங்க. நுரையீரல் தொக்கு கறி ரெடி. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பாட்டுக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நுரையீரல் தொக்கு கறி ரெடி. அம்மா செஞ்ச நுரையீரல் தொக்கு கறி சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.